இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோஸ்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தின டீடைல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்திருந்தேன். பட் நிறைய பேர் கேட்டது என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணா போதுமா, மற்றபடி நமக்கு எந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் பிளானிங் தேவையில்லை அப்படின்னா அதை பத்தின வீடியோ தான் வந்து. வெல்கம் டு பார்ட் 1 ஆஃப் காலேஜ் அண்ட் ஃபைனான்ஸ். இன்னும் என்ன ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு ஏர்னிங் இண்டிவிஜுவலா நீங்க மாறினதுக்கு அப்புறம், எக்ஸாம்பிள் காலேஜ் வந்து யூஸ்வலா ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 23-24 முடிப்பீங்க. ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த டைம்ல. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களோட ஃபைனான்ஷியல் பிளானிங் எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். அதாவது நம்மளோட ஆக்சிடென்ட் அப்போ இல்ல நார்மல் டெத் அப்போ நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பிளான் எடுத்துக்கணும். சோ தட் அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து வந்துடும். இன்னொன்னு ஹெல்த் இன்சூரன்ஸ். நமக்கு இன்கேஸ் நடுவில் ஏதாவது வந்து ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை மேனேஜ் பண்றதுக்காக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும், மீதி வந்து நம்மளோட சேவிங்ஸ், நம்மளோட ஃபைனான்ஷியல் கோலை எவ்வளவு தூரம் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து மாசம் எஸ்ஐபியில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் இதை பத்தி டீடைல்டான விஷயங்களை வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸா சொல்றேன். அண்ட் இன்னும் நம்ம ஃபாலோ பண்ண இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நிறைய நல்ல கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பை பை.